நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு மக்காச்சோள மாளிகைங்க. இந்த மக்காச்சோள மாளிகை வந்து எப்படி இத அமைக்கிறாங்கன்னாக்கா, இது வந்து அறுவடை காலத்துல நம்ம எப்படி பொங்கல் திருவிழா கொண்டாடுறோம். அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அறுவடை காலத்துல இந்த கம்பு, சோளம், கேழ்வரகு இதெல்லாம் அறுவடை பண்ணும்போது, ஒரு மாளிகை மாதிரி அமைச்சு, அதை இந்த இந்த கம்பு, சோளம், கேழ்வரகு அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து ஃபுல்லா அத அழகுபடுத்துறாங்க அங்க வச்சு. அதோட இல்லாம இதனுடைய தோகை இருக்குல்ல, கதிர்கள் அதெல்லாம் வச்சு தோரணம் மாதிரி அமைச்சு, அதை ஒரு அழகா வடிவமைச்சு ரொம்ப அழகா கொண்டாடுறாங்கங்க இத, இந்த அறுவடை காலத்துல. அததான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பலு நேயசே. இந்த மக்காச்சோளம் வந்து எந்த ஊர்ல இருக்குன்னாங்க, மிச்சல் என்ற ஊர்ல சவுத் டெக்கோடா என்ற மாகாணத்துல இருக்குங்க. இது வந்து அறுவடை காலத்துல இது ஒரு ஃபங்க்ஷனா கொண்டாடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு மக்காச்சோளம் வந்து வெரைட்டியா கலர் கலரா இருக்குங்க. சிவப்பு, கருப்பு, அப்புறம் டார்க் எல்லோ, மஞ்சள் அப்படின்னு நிறைய கலர்ல இருக்குங்க. அதை என்ன பண்றாங்க, ஒரு மாளிகை மாதிரி கட்டி அது மேல என்ன பண்றாங்க, சோளத்தை கட் பண்ணி அது மேல ஒட்டி நல்ல டிசைன் டிஃப்ரெண்ட் டிசைன்னால ஒவ்வொரு வருஷமும் அதை அழகா வேற டிசைன்ல அழகா அழகுபடுத்தி அதை ஒரு பொருட்காட்சி மாதிரி வச்சு அதை வருஷம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்துறாங்கங்க. இந்த சோளத்தை கட் பண்ணிங்க அதை அந்த பில்டிங்ல அந்த மாளிகையில அப்படியே ஒட்டுறாங்க. அப்படியே ஒட்டி ஒவ்வொரு டிசைனா பண்றாங்க. அதை ஓவியமா அழகா பண்றாங்கங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த கான் பேலஸ்க்குள்ள எவ்வளவு டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒருத்தர் வந்து கீழே முட்டி போட்டுட்டு செடி நடுற மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்க, 2 பேரும் பறவைய வேட்டையாடுற மாதிரியும், அதுக்கு கீழே ஒரு நாய் நிக்கிற, வேட்டை நாய் நிக்கிற மாதிரியும் பண்ணிருக்காங்க. 2 பேர் செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி பண்ணிருக்காங்க. இதுல 2 பேர் டேபிள்ல உட்கார்ந்து பேசுற மாதிரி பண்ணிருக்காங்க. அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த காணை வச்சு, இந்த மக்காச்சோளத்தை வச்சு அழகழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப உள்புறத்தை பார்த்தோம்லங்க, இப்ப வெளிப்புறத்துல மானுங்க, மாடுங்க, அப்புறம் பறவைங்க, அப்புறம் ஒரு ஹார்ஸ்ல போய், ஒரு குதிரையில போய் ஒருத்தர் வேட்டையாடுற மாதிரி இப்படிலாம் மாத்தி அழகா நிறைய டிசைன்ல வருஷம் என்ன பண்றாங்க, இவங்க மாத்தி டிசைன் பண்ணி குழந்தைங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துறாங்க. இது குழந்தைங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போய் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது உலகத்துல இந்த ஒரே இடத்துல தாங்க இருக்கு, சவுத் டெக்கோடால. இந்த கான் பேலஸ் வந்து இந்த சவுத் டெக்கோடால மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். இத நாங்க என்ன பண்ணோம், நாங்க மிஷிகன்ல இருந்தோங்க. அங்க இருந்து 1500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தோம் இந்த இடத்துக்கு. சவுத் டெக்கோடாக்கு வந்து இந்த இடத்த வந்து நாங்க பார்த்தோம். இது வந்து நம்ம மதுரையில இருந்து பாம்பே தூரம் இருக்குங்க, நியர்லி. அவ்வளவு தூரம் நாங்க வேன்லயே நாங்க ஃபேமிலியோட வந்து ஓட்டிட்டு டிரைவ் பண்ணி இங்க இந்த இடத்த வந்து நாங்க பார்த்துட்டு நாங்க அப்புறம் ஊருக்கு போனோம். நாங்கள் அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு போகிறதுனால பயங்கர டயர்டாக இருக்குங்க. அதனால நாங்கள் எங்களுக்கு ரெஸ்ட் ஏரியா இருக்கும் அங்கங்கே. அழகாக ரெஸ்ட் ஏரியாவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரைவ் பண்ண வசதியாக இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போவோம். சொல்லு என்ன? ஆமாம், There are a plate. ஆனா plate ட்ரிங்க் பண்ணீங்களா? நீ சாப்பிடலையா? வா. இப்படி சாப்பிட்றதான் வீட்டுக்கு போறது இருந்தாலும் இப்படி சாப்பிட நிறைய சாப்பிடுவேன். வினி இந்த பிரசா குட்டி கமான். Oh my god. தாரா ஒரு நிமிஷம் வினி. அண்ணா அம்மா வந்து என்ன மூவ் பண்ணாங்க. அப்போ இங்க உட்கார்ந்தாங்க. நீ சரியா தூங்கலையா? Only small sister.
தான் Uh-huh. வின்னி Winnie. வின்னி மாதிரியாக சோனு மாதிரி Small kids. லைக் மீ இதே மாதிரி ஒரு புது புது இடங்களுடன் வித்தியாசமான இடங்களுடன் எங்களுடன் நீங்களும் சேர்ந்து பயணியுங்கள். எங்கள் மலரும் நினைவுகளோடு நீங்கள் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.